முள்ளங்கி வச்சுக்கிறோம். முள்ளங்கி, மாங்காய், முருங்கைக்காய், சாம்பார். மாங்காய், முருங்கைக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை. சாம்பார் வைக்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸ் போட போகிறோம். இப்போ பருப்பு வேக வச்சுக்கிறோம். பருப்பு வேக வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து பூண்டு 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 போடுறேன். பெருங்காயம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சுத்தமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கீழே பொங்காத அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் ஒன்று இருக்குது. வெள்ளரிக்காய் ஒன்று வச்சுருக்குறேன். இந்த புளி ஊற வச்சுக்கிறேன்ப்பா சாம்பாருக்கு. புளி, இந்த புளி சாம்பாரில் ஊற்ற போகிறோம். வேக வைக்க வேண்டாம். ரெண்டு விசில் வந்ததை இறக்கி வச்சிட வேண்டியது தான். இறக்கி கரண்டியிலே மசிச்சு காயெல்லாம் போட்டு தாளித்து குழம்பு ஊற்றி வேண்டியது தான். பருப்பு வேக வச்சுருக்கிறேன். பருப்பு, கொஞ்சம் எண்ணெய், பெருங்காயம், பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறோம். இந்த மூடியெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ரெண்டாவது விசில் வந்தாக்கா ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வச்சுக்கிறோம்பா. எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. ரொம்ப எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, உடம்புக்கு ஆகாது. இது எண்ணெய் 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றினா இது கடுகு பருப்பு போடுறேன். சாம்பார் வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போடுறேன். தக்காளி யூஸ் போடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சுப்பா. ஒரு கத்திரிக்காய் அரிசி போட்டுருங்க. முள்ளங்கி ஒன்று, கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மிளகாத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அப்புறமா மாங்காவும் முருங்காவும் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். வீட்டு மிளகாய்த்தூள். ஆமாம், வீட்டு மிளகாத்தூள் போடுறோம். இந்த மாதிரி கல் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஆமாம், போட்டு கொஞ்சம் வதக்கி தண்ணி ஊற்றிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்காமா இது? சாம்பார் தாளிச்சிட்டோம். காய் போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ இந்த பாரு முருங்கைக்காய், மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுக்கிறோம். அதை அப்புறமா போடலாம். வருப்பா, இந்த பருப்பு தண்ணியில் ஊற்றுறேன்ப்பா. காயில் ஊற்றுறேன். நல்லா இருக்கும். பருப்பு இது பண்ணிக்கலாம். நல்லா வெந்து போச்சு பருப்பு. சிலுக்க நல்லா வெந்து போச்சு. அதை அப்படியே நல்லா கடைஞ்சிட்டு, அதுக்கு முன்னெல்லாம் கல்சட்டி வச்சு கடைக்குவாங்க. இப்போல்லாம் நல்லா சிலுக்க வெந்து போகுது. 2 வாட்டி விட்ட மாதிரி பண்ணிட்டோம்னா சீரா பூச்சி. அவ்வளோதான். இந்த பருப்பா பருப்பு இறக்கி வச்சுக்கிறேன். இந்த நம்ம காய் எடுத்து இதில் ஊற்றிடலாம். காய் கொதிக்குது பற்றியா? அவ்வளோதான், மாற்றிட்டோம். இதை திருப்பி அடுப்பில் வச்சிடலாம். முருங்கைக்காய் போடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த மாங்காவும் போட்டுருங்க. மாங்காய் போடுங்க. போட்டு முடியலாம். வேகட்டும். முருங்கைக்காய் போட்டு கொதிக்குதுப்பா. முருங்கைக்காய், மாங்காய் போட்டோம். இப்போ இந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். அவ்வளோதான். அப்படியே கொதிக்கிட்டோம். காரமெல்லாம் கம்மியாக தான் போட்டுக்கிறோம் இந்த வெயிலுக்கு. வேகட்டும். கொதிக்குது பாருப்பா. இந்த 2 உப்பு போடுறேன். இந்த
கொத்தமல்லி, கருவேப்பிலை. ரெடி ஆயிடுச்சுப்பா, இறக்க வேண்டியதுதான். இது மிளகா கிளி சாம்பார் அப்படிமா? காய் சாம்பார்ப்பா. முள்ளங்கி, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் 4 காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிறோம். சாம்பார் காய் சாம்பாரா? 4 காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார். 4 விதமான காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிறேன். நல்லா கம்முன்னு வாசனையாக வருது பாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாங்க. சமையல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.